வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு காலிஃப்ளவர் மசாலா ஃப்ரை பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது எல்லா வகையான சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. காலிஃப்ளவர் மசாலா வறுவல் பண்றதுக்கு இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கொஞ்சமா மஞ்சள் தூளும் கல் உப்பும் சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இதில் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மூடி இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவரில் உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் அந்த தண்ணியிலேயே விழுந்துடும். காலிஃப்ளவர் சுத்தமாயிரும். ஒரு நிமிஷம் ஆச்சு. இந்த காலிஃப்ளவரை தண்ணியிலிருந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த காலிஃப்ளவரை எண்ணெயிலேயே வதக்கி கொடுங்க. 5 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போடும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த அளவு உப்பு சேர்க்குறேன், சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மசாலாவில் பிரட்டி விட்டுருங்க. இதில் 5 பல் பூண்டை நல்லா நச்சுட்டு சேர்த்துருக்கேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மாதிரி பூண்டை நல்லா நச்சுட்டு சேர்த்தோம்னா இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடு சேர்ந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். சிம்லையே 5 நிமிஷம் காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்குது, நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.